ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் எந்தவித ஆன்லைன் முன்பதிவும் இல்லாமல் திருமலை மற்றும் திருப்பதிக்கே நேரடியாக சென்று டிக்கெட் வாங்கி திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செய்யக்கூடிய தகவல்களை பற்றி பார்க்கலாம். திருப்பதி வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையினுடைய வாசற்படியான குலசேகரன் படி வரைக்கும் போய் பக்கத்தில் தரிசனம் செய்யக்கூடிய தரிசன டிக்கெட் தான் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட். இந்த டிக்கெட் ஆன்லைன்லேயும் கிடைக்கும், ஆஃப்லைனில் திருமலை மற்றும் திருப்பதியிலையும் கிடைக்கும். இந்த தரிசன டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ண விருப்பப்படக்கூடியவங்க டிடிடி ஆப் மூலமாகவோ டிடிடி வெப்சைட் மூலமாகவோ புக் பண்ணிக்கலாம். இந்த தரிசன டிக்கெட்டை திருமலை மற்றும் திருப்பதியில் போய் நேரடியாக வாங்க விருப்பப்பட்டால் திருப்பதியில் திருப்பதி ஏர்போர்ட்லேயும் திருமலையில் ஜேஓ கேம்ப் ஆஃபீஸுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கக்கூடிய கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸ்லையும் தினமுமே இந்த டிக்கெட்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆன்லைனில் ஒரு நாளுக்கு 500 டிக்கெட்ஸ் என்ற விகிதத்தில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆஃப்லைனில் கொடுக்கப்படக்கூடிய தரிசன டிக்கெட்டில் திருப்பதி ஏர்போர்ட்டில் தினமும் 200 டிக்கெட்ஸும், ஜேஓ கேம்ப் ஆஃபீஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸில் மொத்தம் 800 டிக்கெட்ஸும் தினமுமே டிடிடி இஷ்யூ பண்ணுறாங்க. திருமலை மற்றும் திருப்பதி எங்கே போய் நேரடியாக நீங்கள் இந்த டிக்கெட்ஸ் வாங்கினாலும் இன்றைக்கி நீங்கள் டிக்கெட் வாங்குறீங்கன்னா அடுத்த நாளுக்குரிய தரிசன ஸ்லாட்டுக்கான தரிசன டிக்கெட் தான் டிடிடி இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்னைக்கு விஐபி பிரேக் தரிசனத்திற்காக பிளான் பண்ணுறீங்களோ அதற்கு முதல் நாளே நீங்கள் திருமலை அல்லது திருப்பதிக்கு போய் இந்த டிக்கெட்ஸ் வாங்கிடணும். திருப்பதி ஏர்போர்ட்டில் இந்த தரிசன டிக்கெட்ஸ் வாங்குவதாக இருந்தால் போர்டிங் பாஸ் அவசியம். அந்த நாள் நீங்கள் திருப்பதிக்கு ஃப்ளைட்டில் வந்த போர்டிங் பாஸை நீங்கள் டிக்கெட் வாங்கக்கூடிய சமயத்தில் அட்டாச் பண்ணணும். திருப்பதி ஏர்போர்ட்லேயே ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தர்ஷன் கவுண்டர் இருக்குது. அந்த கவுண்டருக்கு போன உடனே நமக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். கூடவே என்னவெல்லாம் அட்டாச் பண்ணணும்னா, நீங்கள் இந்தியன்ஸாக இருந்து இந்தியாவிலேயே ரிசைட் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டினுடைய 2 ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும். கூடவே ஒரிஜினல் ஆதார் கார்டும் நீங்கள் வச்சுக்கணும். என்ஆர்ஐயாக இருக்கீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட்டினுடைய ஃபோட்டோ காப்பியும் வேலிட் விசாவினுடைய ஃபோட்டோ காப்பியும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் அட்டாச் பண்ணி கொடுக்கணும். இந்த தரிசன டிக்கெட்டுக்காக பே பண்ணுறதுக்கு கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்ட்ஸ் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நம்முடைய கார்டை வைத்து ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் 10,000 ரூபாய் டொனேஷனுக்காக ஒரு முறை கார்டை ஸ்வைப் பண்ணிப்பாங்க. அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு தரிசன டிக்கெட் 500 ரூபாய்க்காக மறுபடியும் ஒரு முறை கார்டை தனியாக ஸ்வைப் பண்ணிப்பாங்க. இந்த பேமெண்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு வெப்கேமில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. நமக்கு தரிசன டிக்கெட் இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த தரிசன டிக்கெட்டில் வெப்கேமில் எடுத்த ஃபோட்டோவும் பிரிண்ட் ஆகியிருக்கும். அடுத்த நாள் நீங்கள் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் நீங்கள் என்ன ப்ரூஃப் எல்லாம் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மில் அட்டாச் பண்ணீங்களோ அந்த ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் அவசியமாக மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும். திருப்பதி ஏர்போர்ட்டில் கொடுக்கப்படக்கூடிய 200 டிக்கெட்ஸும் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் திருமலையில் இருக்கக்கூடிய ஜேஓ கேம்ப் ஆஃபீஸில் வந்து கூட டிக்கெட்ஸ் அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயும் வாங்கிக்கலாம். அடுத்து திருமலையினுடைய ஜேஓ கேம்ப் ஆஃபீஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோகுலம் ரெஸ்ட் ஹவுஸில் 800 டிக்கெட்ஸ் தினமுமே காலையில் 8 மணியிலிருந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. வீக்கெண்ட்ஸில் இந்த தரிசன டிக்கெட் வாங்குறதுக்கு அதிகமாக கூட்டம் இருக்கும். காலையில் 6:30 மணிக்கெல்லாம் க்யூவில் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. மற்ற நாட்களில் வெனஸ்டேஸ் தேர்ஸ்டேஸ் போன்ற வீக் டேஸ்லலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும். 8 மணிக்கு போனாலே நீங்கள் க்யூவில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த டிக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். அங்கேயும் டிக்கெட் வாங்குறதுக்கு இதே ஐடி ப்ரூஃப் தான் நீங்கள் அட்டாச் பண்ணணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கணும். அது கூடவே இந்தியனாக இருந்தீங்கன்னா ஆதார் கார்டினுடைய ஃபோட்டோ காப்பீஸ் 2 காப்பீஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும். என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட்டினுடைய ஃபோட்டோ காப்பியும் வேலிட் விசாவினுடைய ஃபோட்டோ காப்பியும் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மோடு சேர்த்து அட்டாச் பண்ணணும். தரிசன டிக்கெட்டுக்காக பேமெண்ட் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்ட்ஸ் மூலமாக தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கேஷ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அடுத்த நாள் நீங்கள் தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் ஆதார் கார்டு ஃபோட்டோ காப்பி அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பி நீங்கள் தரிசனத்திற்காக எடுத்துகிட்டு போகணும். அதே போல் இந்தியன் பாஸ்போர்ட்டினுடைய ஒரிஜினல் காப்பியும் விசாவினுடைய காப்பியும் தரிசனத்திற்கு அவசியமாக எடுத்துகிட்டு போகணும். உங்களுடைய தரிசன டிக்கெட்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு குர்தா வித் பைஜமா வியர் பண்ணலாம், இல்லைனா ஷர்ட் வித் தோட்டி வியர் பண்ணலாம்.
ஷர்ட் வியர் பண்ணுறீங்கன்னா வேஷ்டி தான் நீங்கள் கண்டிப்பாக வியர் பண்ணணும். பேண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. லேடிஸ் சாரீ அல்லது சுடிதார் வித் துப்பட்டா. குழந்தைகளுக்கு எந்தவித ட்ரெஸ் கோடும் கிடையாது. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக ஆதார் கார்டு அல்லது ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். என்ஆர்ஐயாக இருக்கீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட் காப்பி எடுத்துகிட்டு போகணும். விஐபி பிரேக் தர்ஷன் டைமிங்ஸ் பற்றி நிறைய பேர் கேட்கிறீங்க. இந்த டைமிங்ஸ் டெய்லியுமே சேஞ்ச் ஆகும். கோவிலில் இருக்கக்கூடிய பூஜைகளை பொறுத்தும் விசேஷங்களை பொறுத்தும் நைவேத்திய நேரத்தை பொறுத்தும் விஐபி பிரேக் தர்ஷன் டைமிங்ஸ் டெய்லியுமே சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் வாங்கும் போதே உங்களுடைய தரிசன டைமிங்கும் அதிலேயே பிரிண்ட் ஆகியிருக்கும். அதனுடைய ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. பட் நாம் ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் ஏடிசி சர்க்கிள். ஆஃப்லைனில் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸினுடைய லைவ் ஸ்டேட்டஸ் நீங்கள் ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட்டோடைய வாட்ஸ்அப் சர்வீஸ் மூலமாக செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதை எப்படி செக் பண்ணி பார்க்கணும் என்ற தனி ஒரு வீடியோவும் நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோவை கூட நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு முறை விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் வாங்கி நம்ம தரிசனம் செஞ்சிட்டோம்னா மறுமுறை அதே விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்குறதுக்கு நடுவில் இத்தனை நாட்கள் டைம் கேப் இருக்கணும் என்ற எந்தவித டைம் லிமிட்டேஷனும் கிடையாது. அதே போல் நீங்கள் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் வாங்கக்கூடிய அதே நாள்லேயே நீங்கள் வேறு ஒரு தரிசன டிக்கெட் வாங்கியிருந்தாலும் கூடவே இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டும் வாங்கிக்கலாம். ஸோ அப்படி நீங்கள் பிளான் பண்ணும் பட்சத்தில் காலையில் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக ஒரு முறை சென்று நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம். ஈவினிங் வேறு ஏதாவது தரிசன டிக்கெட் வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்டோ அல்லது 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டோ நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அந்த தரிசன டிக்கெட் மூலமாக ஒரு முறை நம்ம சென்று பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஆஃப்லைனில் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் வாங்கினால் அகாமடேஷன் நமக்கு கொடுப்பாங்களான்னு கேட்டிருக்கீங்க சில பேர். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது தான் ஜேஓ கேம்ப் ஆஃபீஸ் பில்டிங். இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய பில்டிங் தான் MBC 34 பில்டிங். அடுத்தடுத்து இருக்கக்கூடிய 2 பில்டிங்ஸ் தான் ஜேஓ கேம்ப் ஆஃபீஸும் MBC 34 பில்டிங். நீங்கள் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் ஆஃப்லைனில் வாங்கும்போது 2 அல்லது 2க்கு மேற்பட்டவர்களுக்கு நீங்கள் இந்த தரிசன டிக்கெட்ஸ் வாங்கியிருந்தால் MBC 34 பில்டிங்கில் போய் உங்களுடைய விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸை காட்டி அகாமடேஷனுக்காக ரெக்வெஸ்ட் பண்ணலாம். அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா அவங்க அகாமடேஷன் அலாட்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அகாமடேஷனுக்கான ரெண்ட்டும் காஷன் டெபாசிட்டும் நம்ம தனியாக பே பண்ண வேண்டியிருக்கும். சப்போஸ் MBC 34 பில்டிங்கில் அலாட்மெண்ட்டு எல்லாமே முடிஞ்சிடுச்சு, அவைலபிலிட்டி இல்லைன்னா நீங்கள் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் போய் ஜென்ரல் அகாமடேஷன் புக்கிங்காக ட்ரை பண்ணலாம். அதற்கு தரிசன டிக்கெட் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் MBC 34 போய் நம்ம அகாமடேஷனுக்காக ரெக்வெஸ்ட் பண்ண முடியும். மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் MBC 34 வந்து அகாமடேஷனுக்காக ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. சேம் டைம் விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் தனி ஒரு நபருக்கு, அதாவது ஒரே ஒரு இண்டிவிஜுவலுக்கு மட்டும் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்கன்னா MBC 34லையும் நம்ம அகாமடேஷனுக்காக ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டர்லையும் நம்ம அகாமடேஷனுக்காக ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. தனி ஒரு நபருக்கு டிடிடி ஆன்லைன்லேயும் ஆஃப்லைன்லேயும் திருப்பதி ஆனாலும் திருமலை ஆனாலும் ரூம்ஸ் கொடுப்பது கிடையாது. தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் மொபைல் ஃபோன்ஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், பெரிய லக்கேஜஸ் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா இது எல்லாமே உங்களுடைய ரூம்லேயே நீங்கள் வச்சுட்டு வந்துடலாம். இல்லை நீங்கள் ரூம் புக் பண்ணலைன்னா உங்களுடைய தரிசன கியூலேயே மொபைல் அண்ட் லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் இருக்கும். அங்கே நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் பேடி ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். பேடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி தான் லக்கேஜ் அண்ட் மொபைல் கலெக்ஷன் சென்டர் இருக்குது. அந்த பில்டிங்கினுடைய பேர் PAC 4. அந்த இடத்திற்கு போகிறதுக்கு நிறைய சைன் போர்ட்ஸ் டிடிடி கோவிலை சுற்றியும் வச்சுருக்காங்க. நீங்கள் சைன் போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணி கூட அந்த இடத்திற்கு ஈஸியாக போயிடலாம். அந்த இடத்திற்கு எப்படி ரீச் ஆகணும் என்ற லைவ் ரூட் வீடியோவும் நம்முடைய சேனலில் இருக்குது. தேவைப்பட்டால் நீங்கள் லைவ் ரூட் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் இந்த தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை மட்டும்தான் கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ எந்த வித தள்ளுமுள்ளும் இல்லாமல் பெருமாளை நம்ம ரொம்ப பக்கத்தில் போய் அழகாக தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். உங்களோட நீங்கள் சீனியர் சிட்டிசன்ஸை அழைச்சிட்டு போகிறீங்க, இல்லை கை குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறீங்கன்னா இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்ஸ் நிச்சயமாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் குழந்தைகளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சிலர் கேட்டிருக்கீங்க. ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தேவையான மில்க் பாட்டில், வாட்டர் பாட்டில், எக்ஸ்ட்ரா ட்ரெஸ், எக்ஸ்ட்ரா டயப்பர், விளையாடுறதுக்கு ஒரு சின்ன டாய், மெடிசின்ஸ் இது எல்லாமே எடுத்துகிட்டு போகலாம். குழந்தைகள் இல்லாமல் வேறு யார் தரிசனத்திற்கு சென்றாலுமே அவங்களுக்கு தேவையான மெடிசின்ஸ், வாட்டர் பாட்டில்ஸ், ஃபுட், ஸ்நாக்ஸ் இது எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. கூடவே வாலெட்ஸ், ரூம் கீஸ், வெஹிக்கிள் கீஸ், ஹேண்ட்பேக்ஸ் இது எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க.
கோவிலில் தரிசனம் முடிச்சுட்டு வந்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டுஸ் தேவைப்பட்டால் நார்மல் சைஸ் லட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு லட்டுவுக்கு 50 ரூபாய் பே பண்ணணும். பெரிய லட்டு தேவைப்பட்டால் ஒரு லட்டுவுக்கு 200 ரூபாய் நம்ம பே பண்ணி வாங்கிக்கலாம். இந்த விஐபி பிரேக் தி ஷன் டிக்கெட் மூலமாக போகக்கூடிய சமயத்தில் நம்முடைய தரிசனம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி என்னுடைய பர்சனல் விஐபி பிரேக் தி ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டால் நீங்கள் விஐபி பிரேக் தி ஷன் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.